சுபி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிடர், ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். இந்த ஒரு நிகழ்வை இந்த பதிவு ரொம்ப முக்கியமா எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு பதிவுங்க. ஏன்னா இதுல அவ்வளோ அற்புதமான நிகழ்வுகள் இருக்கு. நம்ம வாழ்க்கையில எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் அப்படின்னா, முதல்ல இப்போ சந்திக்கக்கூடிய பிரச்சனைங்கிறது திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் தான். இந்த திருமணத்துல பாதிக்கப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒண்ணு, திருமணம் ஆகலையேங்கிற கவலைகள்ல இயக்கங்கள்ல இருக்கிறவங்க அதிகம். அடுத்து திருமணம் ஏண்டா ஆச்சு அப்படின்னு கவலையிலையும் அந்த பிரச்சனைகளையும் உழன்று தவிப்பவர்கள் அதிகம். அப்போ ஆனாலும் பிரச்சனை, ஆகலைனாலும் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கைதியாக தான் இப்ப மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அதனால இந்த திருமணம் சார்ந்த நிலைகள்ல பிரச்சனைகள் ஏற்படும் போது நம்ம என்ன வழிபாடு பண்றது, இல்ல இந்த பிரச்சனைகளே நடக்காமல் இருப்பதற்கு என்ன பண்ண வேண்டும், காலாகாலத்துல ஒருத்தங்களுக்கு கல்யாணம் ஆகணும், அதுல நல்ல விதமான குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும், கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கணும்னா அதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற பதிவு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இந்த ஒரு நாளை நீங்க தவற விட்டுறாதீங்க. இந்த நாள் அதிமுக்கியம் வாய்ந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். பொதுவா இந்த மாதங்கள்ல 12 மாதங்கள்ல இந்த பங்குனி அப்படிங்கிற மாதம் 12வது மாதம். அதே மாதிரி இந்த பங்குனியில வரக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு நாள் என்ன அப்படின்னா, இந்த பங்குனி மாதம் பௌர்ணமியில் சேரக்கூடிய உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிறது. அப்ப இந்த பங்குனி உத்திரத்துக்கு அவ்வளவு மகத்துவம், அவ்வளவு விசேஷம். இன்னொரு சூட்சுமம் என்ன தெரியுமா, இந்த மாதங்களில் 12 பங்குனி, நட்சத்திரங்களில் 12வது நட்சத்திரம்ங்கிறது இந்த உத்திர நட்சத்திரம். அப்ப இந்த பங்குனி மாதமும் இந்த 12வது நட்சத்திர மாதமும் இணைஞ்சு அந்த பௌர்ணமி அப்படிங்கிற ஒரு திதி இணையக்கூடிய, சந்திரனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய அந்த நாள் அந்த தேவர்களின் திருமண நாள் அப்படின்னு சொல்லலாம். சிவன் பார்வதியை மணந்த நாள், மீனாட்சி சுந்தரர் திருக்கல்யாணம், ஆண்டாள் திருவரங்கநாதருடைய திருக்கல்யாணம், முருகப்பெருமான் தெய்வானையினுடைய திருக்கல்யாணம், ராமர் சீதாவினுடைய திருக்கல்யாணமும் அப்பதாங்க நடந்திருக்கு. அப்போ பங்குனி உத்திரம்ங்கிறது தெய்வ திருமணங்கள் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதனாலதான் நம்ம பங்குனி மாசத்துல திருமண காரியங்கள்லாம் செய்யறது இல்லை. ஆனா இப்ப விதிவிலக்காக 1-2 பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த தெய்வீக திருமணங்கள் அப்படிங்கிறது, இந்த திருமண வைபவம் அப்படிங்கிறது இறைவனுக்கு நடத்தி பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதனாலதான் திருமணத்துல பிரச்சனை, திருமணத்துல தடைகள், திருமணத்துல தாமதங்கள், திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் அப்படின்னு இந்த ஜோதிட ரீதியாக திருமணம் சார்ந்த நிகழ்வுகளுக்கு உள்ள காரணங்களையும் இங்க நம்ம எடுக்கிறோம். அதுல குறிப்பா பாருங்க, இந்த வருஷம் 11ஆம் தேதி இந்த பங்குனி உத்திரம் நாள் அப்படிங்கிறது வருது. இந்த 11 அப்படிங்கறதே சஞ்சலமான ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். இந்த 1ஆம் நம்பர், இந்த 2 1 சேரும் போது அங்க சந்திரன், 11ங்கிறது சந்திரனுடைய நாள். இந்த நாளில் இந்த பங்குனி உத்திரம் வர்றது அப்படிங்கிறது இந்த மன சஞ்சலம் யாருக்கெல்லாம் இருக்கோ, மன அழுத்தம் யாருக்கெல்லாம் இருக்கோ, மன பாதிப்பு, மன பிறழ்வு, சித்த பிரமை, இந்த மாதிரி நிகழ்வுகள் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க தயவு செஞ்சு இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. இத கண்டிப்பா இந்த பங்குனி உத்திர விரதத்தை கடைபிடிங்க. காலையில இருந்து சாயந்தரம் வரையும் உபவாசம் இருந்து, அந்த மாலை நேரத்துல பால் பழம் மட்டும் அருந்தி, இந்த ஏதாவது ஒரு ஆலயத்துல தெய்வ திருமணங்கள் எது நடந்தாலும், அது முருகப்பெருமானுக்கா இருக்கட்டும், சீதாராமருக்கா இருக்கட்டும், சிவன் பார்வதிக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு தெய்வ திருமணத்தை நீங்க பாக்குறீங்க அப்படின்னாவே கண்டிப்பா அது உங்க வாழ்க்கையில குடும்ப ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்கு ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த சிவபெருமான் அவருடைய மோன நிலையை கலைச்ச மன்மதனை எரிச்சிடுறார். அந்த வருத்தத்தில் எல்லாம் தேவர்கள்லாம் இருக்கும்போது அந்த வருத்தத்தை நீக்குவதற்காக இந்த பங்குனி உத்திர கல்யாணத்தை அவர் நிகழ்த்துறாரு அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்ம எப்பெல்லாம் வருத்தத்துல இருக்கோமோ, இறைவன்கிட்ட வருந்தி கேட்கும் போது, அதுக்கு வருந்தாதான் நான் உனக்கு அனுகிரகம் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்வாக இருக்கும். நம்ம திருவாரூர்ல இந்த பங்குனி உத்திரம் அந்த தியாகராஜருடைய பாத தரிசனத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா அந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு பாத தரிசனம் பார்ப்பது அவ்வளவு விசேஷமானது, அவ்வளவு மகத்துவமானது. அடுத்து விரோதிகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு பெருநிலை இந்த பங்குனி உத்திரத்துல உண்டுங்க. நமக்கு யாராவது தாழ முடியாத ஒரு துன்பங்களை தர்றாங்க, நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு நமக்கு பகை நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிகழ்வு, கண்ணுக்கு தெரியாத பகைவர்களை கூட அவங்க சரி செய்யக்கூடிய நிகழ்வாக இந்த முருகப்பெருமான் இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்குதான் அந்த சூரபத்மனை வதம் செய்வதற்கான ஒரு ஸ்டெப் ஆரம்பிக்கிறார், போருக்கு பயணப்படுறார்.
அப்போ அப்படிப்பட்ட அந்த ஒரு நம்மளுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஏவல், பிள்ளி, சூனியம், விரோதிகளினுடைய எதிர்ப்புகள், இப்படி சகலவிதமான மறைமுகமாகவோ நேரடியாகவோ உள்ள எதிர்ப்புகளை நாம் வெல்வதற்கு இந்த அற்புதமான விரதத்தை கடைபிடிக்கிறோம்னா அந்த எதிரிகளை வெல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு, இந்த பங்குனி மாதம்ங்கிறது 12வது மாதம். இந்த 12வது மாதம்னா நம்ம ஜோதிட ரீதியாக 12 பாவகத்தை என்ன சொல்லுவோம்? விரயம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த விரயம் அப்படிங்கிறப்போ நமக்கு தேவையில்லாத வீண் செலவுகள், விரய செலவுகள், சதா ஏதாவது ஒரு துன்பச் சூழல்ல சிக்கிட்டே இருக்கக்கூடிய வாய்ப்புகள், இல்ல எனக்கு கால்ல ஒரு தீராத பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த பங்குனி மாசம், இந்த பங்குனி உத்தரத்த விரதத்தை கடைபிடித்து வாருங்கள். இறைவனை வழிபடுங்க. இந்த காலகட்டங்கள் பழனியில முருகப்பெருமானுக்கு பங்குனி உத்திர வைபவம் மிகச்சிறப்பாக போகர் செய்த நவபாசின விக்கிரகத்திற்கு அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். அது எதுக்காக? அந்த நவபாசனம் ஆரோக்கியத்துல உள்ள நிலைகளை சரி செய்வதற்கான ஒரு நிகழ்வு. அப்போ உங்களுக்கு ஆரோக்கியத்துல தீராத பிரச்சனை இருக்குங்கிறவங்க கூட இந்த நாளை பயன்படுத்தி முருகனுக்கு அபிஷேகம் செய்து நீங்க வழிபாடு செய்றீங்கன்னா ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு தீர்வதற்கான வழி வாய்ப்புகள் கிடைக்கும். சரி, இதெல்லாம் விடுங்க. எனக்கு எல்லா கடமையும் நான் முடிச்சுட்டேன், எனக்கு வயசு ஆயிடுத்து, நான் ஏதாவது ஒரு வழி, எனக்கு முக்தியா மோட்சமோ ஏதோ ஒண்ணு எனக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன்னா இந்த பங்குனி உத்திரம் அதற்கு தீர்வு தரக்கூடிய ஒரு நாளாக அமையும். 12வது வீடு மோட்ச வீடு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மோட்ச வீடு அப்படிங்கிறது இந்த பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது பேசும். அப்ப 12வது இந்த பேரின்ப நிலையை கடந்து முக்தி மோட்சத்தை, இறைவனின் திருப்பாதத்தை நம்ம சரணடையணும் அப்படின்னா இந்த பங்குனி உத்திர விரதத்தை நீங்க கடைபிடிக்கணும். இன்னொரு அற்புதமான நிகழ்வு என்ன, ஏன் இந்த தெய்வ திருமணங்கள் இங்க நடக்குது அப்படின்னா, இங்க பங்குனிங்கிறது மீன மாதம். இந்த மீனத்துக்கு நேர் 7வது வீடு தான் உத்திரம். அப்போ இந்த உத்திரம் அப்படிங்கிறது நேர் 7வது வீட்டை ஆக்டிவேட் பண்ணது பாருங்க. அப்ப ஏன் இந்த திருமணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? திருமணம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் ஏன் இங்க நிகழுதுன்னா, அந்த மீனத்திற்கு நேர் 7வது வீடு, இந்த உத்திர நட்சத்திரம் வரக்கூடிய அந்த பௌர்ணமி தொடக்கூடிய அந்த நேரத்தை தான் நம்ம பங்குனி உத்திரம்னு சொல்றோம். அப்போ அந்த உத்திரம் அப்படின்னா தாங்கி பிடித்தல், நம்மளை தாங்கக்கூடிய சக்தியாக வரக்கூடியவள், தாங்கக்கூடிய சிவனாக வரக்கூடியவர். இந்த நாள்ல நம்ம தேர்வு செய்யறோம், இந்த நாள்ல நம்ம விரதத்திற்காக பயன்படுத்துறோம், இந்த நாளில் நம்ம வேண்டுதல்களை வைக்கிறோம்னா பரிபூர்ணமாக கண்டிப்பாக அந்த வேண்டுதலுக்கான பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த பங்குனி உத்திர விரதத்தை கடைபிடித்து நீங்க அந்த முருகப்பெருமானையும் அந்த ஈசனையும் சீதாதேவி ராமபிரானையும் வழிபடுங்க. முக்கியமா ஆண்டாளுடைய வைராக்கியம் வேணும். அந்த இறைவனை கூட மணவாளனாக அடையறதுக்கு எவ்வளவு வைராக்கியமா அவங்க அடைஞ்சிருக்காங்க. அந்த வைராக்கியம் வேணும். நம்ம ஒரு செயல்ல, ஒரு குறிக்கோள்ல, ஒரு லட்சியத்துல நம்ம வெற்றி அடையணும்னா இந்த பங்குனி உத்திரத்தை கடைபிடிங்க. கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் உங்க லட்சியத்தை வெல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.